எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் என்ன தெரிந்து கொள்ள போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். இது ஒரு மிக பெருமளவுக்கு அதிர்வலைகளை சோசியல் மீடியாக்கள் முழுக்கவே ஏற்படுத்தியிருக்குது. நம்முடைய கயல் சீரியல் நடிகையான சுபாஷினி அவர்கள் தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டாங்க. என்னதான் தற்கொலை அப்படின்னு சொன்னாலும் இன்னும் உண்மை வெளியே வரல. இப்படியெல்லாம் இருக்கிறப்ப அவங்க இறப்பதற்கு முன்னாடி தன் கணவரிடம் சொன்ன கடைசி வார்த்தை, அந்த ஒரு குறிப்பிட்ட செய்தி இப்போ சமூக வலைத்தளங்களில் மிக பெருமளவுக்கு வைரலாக பரபரப்பாக போயிட்டு இருக்குது. சுபாஷினி அவர்கள் இறப்பதற்கு முன்னாடி தன் கணவரிடம் என்ன சொன்னாங்க, அவங்க தற்கொலை பண்றதுக்கு முன்னாடி தன் கணவரிடம் என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்க நம்முடைய சேனலுக்கு புதியவராக இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேயர்களே, இப்போ நம்முடைய தமிழகம் முழுக்கவே மிக பெருமளவுக்கு பரபரப்பை ஏற்படுத்தின விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய சுபாஷினி அவர்களுடைய மரணம் தான். தற்கொலையா அது கொலையா அப்படிங்கிற எந்த ஒரு விஷயமே தெரியாத இந்த ஒரு சமயத்தில் பல முக்கியமான விஷயங்கள் தற்போது வெளியாகி இருக்குது. அதுல ரொம்பவே முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய சுபாஷினி அவர்கள் இறப்பதற்கு முன்னாடி கணவரிடம் வீடியோ காலில் பேசியிருக்கிறாரு. அப்படி அந்த வீடியோ காலில் பேசும்போது சில முக்கியமான விஷயங்கள் பேசியிருக்கிறாங்க. அதன் பிறகுதான் தற்கொலை பண்ணியிருக்கிறாங்க. அப்ப அதனால ரொம்பவே தெளிவாக இதிலிருந்து ஒரு விஷயம் நமக்கு தெரிய வருது. அவங்க கணவர் சொன்ன சில விஷயங்களால் மட்டும்தான் இந்த தற்கொலைக்கு தூண்டப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு ரொம்பவே தெளிவாக தெரிய வருது. இப்படி எல்லாம் இருக்கிறப்ப வேறு சில முக்கியமான விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுபாஷினி அவர்கள் ஒரு மாடல்லாம் இருந்திருக்கிறாங்க. இவங்க இலங்கையை சேர்ந்த ஒரு பெண். இவங்களுக்கு நம்முடைய தமிழகத்தின் மீது ஒரு ஆசை, தமிழகத்துல ஒரு படத்துல நடிக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு குறிக்கோளை கொண்டு நம்முடைய தமிழகம் நாடகத்துல வாய்ப்பு கிடைச்சி ஒரு மிக பெருமளவுக்கு வெற்றி நடை போடுற கயல் சீரியல்ல, அதாவது ஆலியா மன்ஷாவுடைய கணவர் மற்றும் சைத்ரா ரெட்டி இவங்கெல்லாம் நடிக்கிற இந்த ஒரு சீரியல்ல வாய்ப்பு கிடைத்து வாழ்க்கை நன்றாக போயிட்டு இருக்கும் போது ஒரு திருமணம் செய்து கணவரோடு வாழ்க்கை நன்றாக போயிட்டு இருக்கும் போது இப்படிப்பட்ட ஒரு முடிவு அவங்களுக்கு நடந்திருக்குது. இப்படி இருக்கிறப்ப அந்த குறிப்பிட்ட தகவல்ல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க தற்கொலை பண்றதுக்கு முன்னாடி கணவரிடம் வீடியோ காலில் பேசியிருக்கிறாங்க. அதுல என்ன சொல்லியிருக்கிறாங்க இவங்க அப்படின்னு அந்த தகவல் இருக்குதுன்னா, அவங்க மனசுல எந்த ஒரு கெட்ட எண்ணமே இல்லையா, முழுக்க அவங்களுடைய கணவருக்கு உண்மையா இருந்திருக்கிறாங்களா. ஆனா நீங்க கணவர் என்னை பத்தி தப்பா நினைக்கிறதுக்கு நான் என்ன பண்ண முடியும், ஆனா நான் உண்மையாலும் நல்லவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பல முறை சொல்லியும் அவங்க கணவர் தவறான வார்த்தைகள் மூலமா இவங்களை மீண்டும் சொன்னதுனால ஒரு நல்லவங்களை ஒரு தவறான வார்த்தையை சொல்லும் போது அது எந்த அளவுக்கு அவங்களுக்கு கஷ்டப்படுத்தும், அதை தாங்க முடியாம தான் அவங்க தற்கொலை பண்ணிட்டாங்கன்னு அந்த குறிப்பிட்ட தகவல் இருக்குது. நேயர்களே, இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம தெரிவிங்க. நன்றி.